மோனா, ம் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஆ புதுசாக ஒரு கேஜெட் ஒன்று வாங்கியிருக்கேன். என்னது கெஸ் பண்ணு. கேமராவா? எஸ். ம் அது என்ன கேமரான்னு தெரியுமா? தெரியாதே. அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாமா? ஓகே. நீயே அன்பாக்ஸ் பண்ணு. ம் நமக்கு ஒன்றுமே தெரியாதே. மற்ற சேனலில் வர மாதிரி ப்ரொஃபஷ்னலாக அந்த மாதிரி அன்பாக்சிங்லாம் இங்கே எதிர்பார்க்காதீங்க. இது எங்களால் முடிஞ்சது சும்மா கண்ணாபின்னான்னு தான் இருக்கும். அது என்ன என்ன கேமரான்னு வாசிச்சிரு. ஆஸ்மோ பாக்கெட் 4 கிரியேட்டர் காம்போ பண்டில் கிரியேட்டர்னு இருக்கே. ஆமாம், இது என்ன பிராண்டுனா டிஜே அப்படின்ற ஒரு கம்பெனிலேருந்து பிராண்டு வாங்கியிருக்கேன். தவிர இது எல்லாத்தையும் வச்சுனா. ஆமாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா என்னோட ஆஸ்மோன் ஃபஸ்ட்டு போட்டுருக்கேன். ஒரு கேரி பேக், அதுக்கப்புறம் நம்மளோட ஆயுதம். இது உள்ள தான் எல்லாமே இருக்கும். அது உள்ள என்ன இருக்குது? அது உள்ள ஜஸ்ட்டு ஸ்டிக்கரு, மேனுவல், அவ்வளோதான். இந்த பாக்ஸில் என்னென்ன போட்டிருக்கோன்னா நீங்களே பார்த்துக்கோங்க. சும்மா அதோட ஆக்சசரிஸ். இதுதான் அதோட மெயின் பாக்ஸ். இவ்வளோ வெயிட்டும் இருக்கு. ஆமாம், ஓப்பன் பண்ணு. ஓப்பன் பண்ணலாமா? ம், ஏய், பேக் இப்படி கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போறியா அந்த பேக்கை? மேக்கப் வச்சு வச்சுக்கலாம்ப்பா. மேக்கப்பா? ம் எவ்வளோ தெரியுமா அந்த கேமரா? ஹலோ 70,000. ஓ, நல்லா இருக்கு. ஹலோ 7017 70. 70,000 ஐயோ, காசு எது இஎம்ஐ தான், வேற என்ன நமக்கு. பண்ணலாமா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கேமரா எடுத்து காட்டக்கூடாது. ஜஸ்ட் எடுத்து இதுதான் கேமரா எடுத்து வச்சிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைக்கை துடைக்கிறதுக்கு. துடைக்கிறது இல்லை, அப்புறம் இது வந்து அந்த நாய்ஸ் ரிடக்ஷனுக்கு அந்த ஸ்பாஞ்சு. அப்படியா? நான் துடைக்க நினச்சேன். இதுவும் அதே தானா? ஆமாம், இதுவும் அதே தான். ரவுண்டாக இருக்கு மைக் அது. ஆமாம், இது வந்து மைக். ஒரு மைக்கு தான் இருக்கே. உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காட்டிடுறேன். நம்மளோட கேமரா வந்து க்ளோஸ்அப்பில் வச்சு. இது என்னன்னு தெரில. இது வந்து பவர் அடாப்டர் ப்ளஸ் அந்த பவர் பேங்க். இது லைட்டு. ஆமாம், இது வந்து லைட்டு. ஓகே, எல்லாத்தையும் பிரிச்சிரு. பிரிச்சிடவா? பிரிச்சிரு. இது என்னது? நான் இதில் வைக்கிறேன் பிரிச்சு. இது என்னது? இது வந்து மேக்னெட்டு. நம்ம அந்த மைக் இருக்குல்ல, அந்த மைக்காகனா மேக்னெட். இது வந்து இந்த கிளிப்பு வச்சு ஒரு மேக்னெட். ஓகே. இது என்னது? இது வந்து லென்ஸு. ஓ, இது வந்து வைட் ஆங்கிள் லென்ஸு. ஓகே. கிரியேட்டர் காம்போ வாங்கினனால இது எல்லாமே வந்துடும். ஓகே. இது இது வந்து அந்த ஸ்டாண்டு. ஆமாம், கரெக்டாக ட்ரைபாடு. கண்டுபிடிச்சியா? ஏய், நல்லா இருக்கு பவுச்சி. நான் வச்சுக்கிறேன் பவுச்சை. இது வந்து சார்ஜர் கேபிள். பரவாயில்லையே. இது என்னது? இது வந்து அந்த ரோப்பு. என்ன ரோப்பு? ஓ, இப்படி தொங்க இருக்கும். ஆமாம், கட்டு எப்படி? ஓகே. நெக்ஸ்ட் ஒன்று. இது சார்ஜர் கேபிள் மாதிரி இருக்கு. என்ன எனக்கு தெரியும். இது வந்து அந்த லைட் இருக்குல்ல, இந்த லைட்டை சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஆமாம், அது வந்து பின்னு. அது லைட்டாக டேமேஜ் ஆனாலும் சார்ஜர் ஏறாது. இப்போ பண்ணுற மாதிரி நீங்கள் நெயில் வச்சுலாம் பண்ணாதீங்க. நோண்டாமல் இருக்கணும். கரெக்டா? ஆமாம். இது ஸ்மெல்லுக்கு. ஆமாம், ஆனால் ஸ்மெல்லே வரல. இது என்ன ஓப்பன் பண்ணு. இதான் லைட்டு. பரவாயில்ல, எனக்கும் ஒரு சில இதெல்லாம் தெரிஞ்சிருக்குப்பா. இதில் காட்டு. இதில் கேமராவில் காட்டு. ஓகே. இதிலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம அதில் பேக்கில் கனெக்ட் பண்ணதும் இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம், கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு பவுச்சு நல்லா இருக்கு. பவுச்சு மட்டும் நான் எடுத்துக்கிறேனே. வேணாம். அப்புறம் கேமரா இதில் வைக்கிறது. இது வந்து மைக்கு. இது ஓப்பன் பண்ண. பவுச்சு சூப்பராக இருக்கு. ஓகே, இதுதான் கேமராவாம். என் கை வேற என்ன? கேமரா இல்லை, இது கேமராவோட மைக்கு. மைக் அது. சரி, ஓகே. இங்கே பாருங்க கைஸ், மைக் டிஜே. அடுத்தது அந்த அடாப்டர். அடாப்டர். நல்லா இருப்பா.
இது என்ன பட்டனு? அது ப்ரெஸ் பண்ணி தான் நம்ம எடுக்கும் போது ப்ரெஸ் பண்ணி தான் எடுக்கணும். இப்போ பண்ணலாமா? இப்போ பண்ணக்கூடாது, அது அதில் ப்ளக் பண்ணிட்ட பிறகு. ஓகே. இது 2 ஏதோ சொன்னியே. இது 2 ஸ்பாஞ்சு தான் அந்த நாய்ஸ் ரிடக்ஷனுக்கு. அது அப்படியே ஓரமாக வச்சிருப்பே இருக்க வேணாம். சரி, அது எல்லாருக்கும் தெரியும். பிளாக் கலர் நல்லா இருக்கு. ம், நல்ல பூனை முடி மாதிரி இருக்கு பாரு. உணமுடியே தான். ஆ, ஆமாம். நாங்கள் ஒரு பூனை இருந்துச்சு ஓடி போச்சா. சரி, ஓகே. இப்போ நம்ம எதுக்கு டன்டடாய் பாப்பா. கீழே காட்டு. கீழேனா இந்த கீழே காட்டு. ஓகே. ஓகே, இதுதான் நம்மளோட கேமரா DJI Osmo Pocket 4. ஆக்சுவலாக வெயிட் எப்படி இருக்குது? ஏய், வெயிட் பயங்கரமாக இருக்குப்பா. நான் தான் சொன்னேன் அப்போவே, நான் பவுச்சு தூக்கும்போது வெயிட்டாக இருக்கேன்னு. நல்லா இதெல்லாம் ரொட்டேட் பண்ணலாமா? அதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. ஓகே. அது வந்து கிம்பல், அது நம்ம மேனுவலாக எதுவுமே பண்ணக்கூடாது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு இந்த இதை ஸ்டிக்கரை பீல் ஆஃப் பண்ணுறேன். பண்ணவா? ஐயா, வாவ் ஃபீலிங். ஓகே, தென் இந்த கிளிப்பை ரிமூவ் பண்ணு. இதையா? இதை இதை இப்படி எடுத்துன்னு இப்படி எடுக்கணும். இதை பிடிச்சி இழுக்கக்கூடாது, அதுக்கு தான் இந்த இது. ஓ, ஓகே, அண்ட் தென் இங்கே வா. இங்கே பார், இங்கே ஒரு ஸ்டிக்கர் இருக்கா? ஆமாம். அந்த ஸ்டிக்கரை பாப்பா பாப்பா. ஓகே. ஓகே. அண்ட் தென் இந்த ஃப்ளிப் இதில் வந்து சைடில் வந்து Pocket 4 அப்படி சொல்லிட்டு எழுதியிருக்கு பேட்சிங்கு. அண்ட் தென் சைடில் வந்து சி டைப்பு. தென் இந்த சைடில் வந்து SD கார்டு போடுறது இருந்தாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்பீக்கர், இங்கே வந்துட்டு அந்த மைக்கு, இன்புட் மைக்கு, ஜாய்ஸ்டிக். அண்ட் தென் இது ரெக்கார்டு ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது, அவ்வளோதான். இந்த ஸ்க்ரீனை நான் ஜஸ்ட்டு நம்ம இப்படி ஃப்ளிப் பண்ணோன்னா ஆன் ஆகிடும். செட்டப் பண்ணிடலாமா? அது ஃப்ளிப் பண்ணதும் நமக்கு லாங்குவேஜ் காட்டும். அந்த லாங்குவேஜில் நமக்கு எப்பவுமே இங்கிலீஷ் தான். அதுக்கப்புறம் டிவைஸோட நேமு, ஸ்வைப் டு ஸ்கிப் 3 times ரிமைனிங் அப்படி சொல்லிட்டு வருது. இந்த QR கோடை நம்ம ஸ்கேன் பண்ணோன்னா இதோட அஃபிஷியல் ஆப் வந்துடும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா குவிக் ஸ்டார்ட் கைட் ஸ்டார்ட் கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா இதுக்கு அந்த டுட்டோரியல் காட்டுது, என்னென்ன பட்டன் எது இதுக்குன்னு. ரெக்கார்ட் பட்டன், தென் இது ஜாய்ஸ்டிக் சொன்னால ஜாய்ஸ்டிக். அதுலேயே வந்து இது வந்து DJI Pocket 3ல் இந்த 2 பட்டனுமே வராது. Pocket 4ல் தான் அது 2 பட்டனும். ஜூம் பட்டன் இது நம்ம மேனுவலாக டிஜிட்டல் ஜூம் தான், ஆப்டிக்கல் ஜூம் கிடையாது, டிஜிட்டல் ஜூம். அண்ட் தென் இது வந்து அடுத்தது அவங்களே காட்டும் கஸ்டம் பட்டன். இது நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு ஷார்ட்கட் மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் தென் ரொட்டேட் பண்ணுறது ஆன் ஆஃபு. அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் நான் சொன்ன மாதிரி இந்த சைடில், சாரி நான் ஃபஸ்ட்டு அதை சொல்லிட்டேன். இதை நம்ம ப்ளக் இது பண்ணோன்னா இந்த இடத்துல ஸ்டோரேஜ் SD கார்டு எக்ஸ்டர்னல். அண்ட் தென் அவ்வளோதான், டன். டுட்டோரியல் முடிஞ்சு. இப்போ இதிலே வந்து இன்பில்டாக வந்து 107 GB வந்து இன்டர்னல் மெமரியாக இருக்குது. நீங்கள் Pocket 3ல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக வந்து மைக் என்ற நம்பர் SD கார்டு போடுற மாதிரி வரும். கேமரா இதுதான் ஆன் ஆகிடுச்சு. இப்போ அதுக்கு முன்னாடி இங்கே இந்த இடத்துல நம்ம ஸ்டிக்கர் ஒன்று இருக்கா, அதை வந்து பீல் ஆஃப் பண்ணிடலாம். பீல் ஆஃப் பண்ணால் நம்ம நெட்ரிக்கன் ஓப்பன் ஆகிடும். இல்லை பக்காவாக முழிக்கிறானா, இவன் தான் பெரிய வேலையாக பார்ப்பான். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்டிக்கர் இருக்குது, இதையுமே பிச்சிடலாம். ஒன் டாப்பில் பூனை முடி ஒன் டாப்பில். ஓகே, கேமரா ஆன் ஆகிடுச்சு, தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எல்லாமே டுட்டோரியல் காட்டுது. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா அது 70,000 கொடுத்து ஒரு கேமரா வாங்குறோன்னா சும்மாவா. ஜூம் ஒன், இதுக்கு ஜாய்ஸ்டிக் மேலே அப்பு டவுனு, வீடியோ அப்படி இப்படி தான் இருக்கும், கண்டுக்காதீங்க. இந்த ஜூம் அழுத்துறேன்னா ஜூம் ஆகும். இது 4x. அந்த இடத்துல ஒரு பூனை முடி உக்காந்துக்குதா, தெரியுதா? இப்போ தெரியுதா? ஓகே,
இதில் சார்ஜர் வந்து நல்லா நிற்கும் 1500 அண்ட் சம்திங். அதனால் பேட்ரிக்கு எந்த இஷ்யூவும் இல்லை. இதோட ஃபுல் ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக போடுறோம். ஏன்னா நாங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் யூடியூப் சேனல். ஷார்ட்ஸ் ஆல்ரெடி போட்டுட்ருக்கோம். ஒரு கண்டென்ட் வீடியோ மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும் சொல்லுங்கள், கரெக்ட் பண்ணிக்கிறோம். நம்ம சேனலுக்காக இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது இஷ்யூ என்ன இருந்ததுன்னா. அதேமாரி அன்பாக்சிங் கண்டிப்பாக கேவலமாக தான் இருந்திருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் கரெக்ட் பண்ணிப்போம் எங்களோட மிஸ்டேக்கை. ஏன்னா நாங்கள் ப்ரொஃபஷ்னல் வீடியோ அந்த மாதிரி எடுக்கலை, சும்மா ஜஸ்ட்டு வாங்கினோம் பிரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ ஒரு வீடியோவை போட்டுடலாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அப்படி சொல்லிட்டு தான் நாங்கள் வாங்கினது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் பேசுகிறது எல்லாத்தையும் அவர் பேசிட்டாரு. ஸோ அவர் சொன்னது தான் நானும் சொல்லுவேன். எங்கள் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தால் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த மாதிரி கரெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் கண்டிப்பாக அதை மாற்றிப்போம். வேறு உங்களுக்கு ஏதாவது இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறோம். ஓகே, பெரிய வீடியோவில் சந்திக்கலாம். லாங் வீடியோஸ் போடலான்னு இருக்கோம். கண்டிப்பாக போடுறோம், வாட்ச் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக ட்ரை பண்ணுறோம். காமெடி வீடியோஸாக தான் வரும். கேம்ஸ் அந்த மாதிரி ப்ளே பண்ணுற மாதிரி வரும். ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்ப்பீங்க. இந்த வீடியோவும் யூடியூப்பில் சீக்கிரமே அப்லோட் ஆகிடும். ஓகே, அதான் அந்த பரதேசி. சரி, ஓகே. நாங்கள் இது வரைக்கும் எடுத்திருந்த வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாமே தலைவன் ஃபோனில் தான் எடுத்தது. என்ன ஃபோன்னா iPhone 17. ஓகேவா? சரி, ஓகே. வீடியோ ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்குது. நாங்கள் வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். இந்த அன்பாக்சிங் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, see you in another video. டாடா, பாய்.